இந்த அட்டெம்ப்ட் கொடுக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன்ஸில் வந்து இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் விஷயம், யூபிஎஸ்சின்னு வரும்போது அட்டெம்ப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். when comes to ஓபிசி கேட்டகரி இல்லை ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நம்மளுக்கு எல்லாமே லிமிட்டட் தான், இயர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டடாக தான் வந்திருக்கு போகுது. அண்ட் அதில் இருக்கக்கூடிய வந்து அட்டெம்ப்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லிமிட்டட். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு அட்டெம்ப்ட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் வந்து கொடுக்கணும். நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வந்து அட்டெம்ப்ட் கொடுங்க. அது எப்படின்னா மினிமம் ஒரு 3-4 மாதமாவது இந்த எக்ஸாமுக்காக நல்லா ஹார்ட் ஒர்க் வந்து போட்டிருக்கணும். ஒரு 3 சப்ஜெக்டாவது நல்லா முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அட்டெம்ப்ட் கொடுக்கும்போது ஸோ இந்த எக்ஸாமினேஷன் ஹாலில் நீங்கள் படித்ததை நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டதை ரீகலெக்ட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த 3 சப்ஜெக்ட்லேருந்து கொஸ்டின்ஸ் வரும்போது உங்களோட பெஸ்ட்டை வந்து கொடுக்குற மாதிரி வந்துருக்கணும். when comes to CSAT பேப்பர்லையும் கிளியர் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். அதை கிளியர் பண்ணியும் ஆகணும். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வந்துருங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களால் வந்து கெயின் பண்ண முடியும். சும்மா ஏனோ தானோ வந்து அட்டெம்ப்ட் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு வராது. எக்ஸாம் ஹால் ஃபியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல, அந்த எக்ஸாம் ஹால் அந்த எக்ஸாமுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து இந்த எக்ஸாமில் ஒரு கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபுல் ஃபோக்கஸை வந்து கொடுத்து ஒர்க் பண்ணும்போது அது ஒரு பேட்டில் ஃபீல்டு மாதிரி நினச்சி பேட்டில் பண்ணும்போது தான் அதில் ரியல் டைமில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது, நம்ம என்ன நினச்சி போனோம் ஆனால் அங்கே என்ன அது பண்ணவே முடியல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக வரும். சும்மா கேஷுவலாக போயிட்டு வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த தப்பை பண்ணாதீங்க. அட்டெம்ப்ட் லிமிட்டடாக இருக்குது, ஓபிசி கேட்டகரிங்க ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா அதை தப்பை பண்ணவே பண்ணாதீங்க. பின்னாடி நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இந்த அட்டெம்ப்ட் நினைச்சு நம்ம வருத்தப்படுற மாதிரி இருக்கும். அடடா ஒரு அட்டெம்ப்ட் இருந்தால் போதும் நம்ம கிராக் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அட்டெம்ப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சும்மா அட்டெம்ப்ட் கொடுக்காது.